அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வேலையும் தொழிலும் இனி வேகமெடுக்கும் விவேக காரகன் உங்கள் பக்கம் இருக்க போகிறான். அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் குரு பயிற்சி பலங்கள்லாம் ஏற்கனவே பதிவிட்டு இருக்கோங்க. தவறாமல் பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி 1, 2, 3, 4 பாதங்களும் உள்ளடக்கியது. மூல நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடியது இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், மூல நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். இரண்டுமே ஞானக்கார கிரகங்கள் என்று சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் சுத்தமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள், சரிங்களா, பற்றற்று இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால தான் கண்டிப்பாக தனுசு ராசி மூல பிறந்தவங்களுக்கு ஆன்மீகமும் அரசியலும் தொடர்பு கண்டிப்பான முறையில் இருக்கும். இந்த இரண்டில் ஏதாவது ஒரு தொடர்பு நிச்சயம் உண்டு. சரி, உங்களுக்கு இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி மே 1ஆம் தேதி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குருவான் மாறுறார். உங்களுடைய ராசிநாதனுங்க குருவான், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய ராசிநாதனே 5ஆம் வீட்டை விட்டு விலகி 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 6ல் போய் குரு மறையிறாரேன்னு ஒரு அச்சம் எழலாம். அந்த அச்சம் வேண்டாம். காரணம் உங்களுடைய ராசிநாதன் தான். பழைய கடனை முடிச்சு கொடுப்பாரு. பழைய எதிரிகள் பிரச்சனை, வழக்குகள் பிரச்சனை முடிவடையும். பழைய நோய் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம். 6ல் போய் அமர்றதுனால கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. மேலும் அந்த குருவான் 6ல் இருந்து கொண்டு 5ஆம் பார்வையாக 10ஆம் இடன கன்னியை பார்க்குறாரு. அந்த கன்னியில் தாங்க உங்களுடைய மூல நட்சத்திரத்திற்கு அதிபதியான கேதுவன் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ 10ஆம் வீட்டையும் பார்த்துடுறாரு குரு பகவான். 6ல் உட்காந்து 10ஆம் வீட்டையும் பார்த்துறதுனால வேலையும் கைவசம் பிடித்து கொள்கிறார். இன்னொரு பக்கம் தொழிலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஸோ குரு கேது தொடர்பு தொழில்ஸ்தானம் மற்றும் வேலை ஸ்தானத்தில் பதிகின்ற காரணத்தின் மூலமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு அடிக்குது ஜாக்பாட்டு. கண்டிப்பாக மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு, பேங்க் சம்மந்தமான துறையில் வேலைவாய்ப்பு, ஆசிரியர் கல்வித்துறையில் வேலைவாய்ப்பு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிறைய இருக்குது. இதில் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ போன தடவை தவற விட்டு அந்த வாய்ப்பில் இந்த தடவை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்குவீங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். ஸோ வேலையில் தொழிலையும் சரி உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய தருணமாக இது இருக்கும். வேலையில் உங்களுடைய பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ மேலும் உங்களுக்கு நன்மை செய்யும் விதமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கேது 10ல் இருந்தாலும் அந்த நட்சத்திராதிபதியை குருவான் ராசிநாதன் பார்க்கின்றபடியால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ஏற்படும். இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் இனி உங்களுக்காக கிடைக்கும். ஸோ வேலை தொழிலில் மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த வருடத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நிகழும். அதேபோல் வேலை தொழிலில் உங்களுக்கு கௌரவம், பட்டம், பெயர், புகழ் அனைத்தும் கிடைக்கும். பணம், செல்வாக்கும் கிடைக்கும். ஸோ சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்க, ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் படிப்பு, வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அந்த கல்வி உங்களுக்கு கண்டிப்பாக மேலும் உங்களுக்கு காசு பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், 6ல் குருவன் மறைஞ்சிருக்கிறதுனால வேலை பார்க்கிற இடங்களில் கொஞ்சம் பொறுமையை கையாள்வது நல்லது. அதே போல் ஞாபக மறதி ஸோ கொஞ்சம் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. நாளைக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சோம்பேறித்தனத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தவிர்த்து விட்டால் கண்டிப்பாக நீங்கள் வேலை தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். ஸோ இதுக்கு வாய்ப்பு உண்டு. தவற விட்டுறாதீங்க. வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.